பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்களை பசியோடு அனுப்ப மனதில்லாமல் ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். சிஷ்யர்களிடத்தில் கேட்கிறார். அவர்கள் கூறுகிறார்கள், 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போதாது என்று சொல்லி, அப்போ ஒரு சீஷர் வந்து சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு அப்படின்னு சொல்லி, அந்த சிறுவன் கொடுத்த அப்பத்தையும் மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராக இருந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராக இருந்தார்களேயானால் சற்று சிந்தித்து பார்ப்போம். கட்டாயம் அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு திரளான ஜனங்கள் இருந்திருப்பார்கள். அத்தனை பேருக்கும் அந்த சிறுவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், அத்தனை 1000 ஜனங்கள் இருந்த இடத்துல ஒரே ஒரு சிறுவன் கையில் மட்டும்தான் அப்பமும் மீனும் இருந்திருக்குமா? சற்று சிந்தித்து பார்க்கலாம். எத்தனையோ பேர் வைத்திருந்திருக்கலாம். ஆனால் தேவை, ஆண்டவருக்கு தேவை என்று வரும்பொழுது யார் கொடுக்க முன் வந்தார்களோ அவர்களை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல தான் இன்றைக்கு எத்தனையோ தாளந்துகள், திறமைகள், என்னென்ன குணங்கள், ஏதோ ஒன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தேவைப்படும் பொழுது யார் ஆண்டவருக்காக எழுந்து முன் வருகிறார்களோ அவர்களை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மை விட திறமையானவர்கள் இருக்கலாம், நம்மை விட வசதி படைத்தவர்களுக்கு இருக்கலாம், எல்லா விதத்திலும் நம்மை விட உயர்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்காக மனதார முன்வந்து தங்களுடைய திறமைகளையோ தங்களுடைய காணிக்கைகளையோ கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளையும் ஆசீர்வதிக்கிறார், நம்மளை கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்மை பயன்படுத்துகிறார். ஒருவேளை அந்த நாட்களில் அந்த சிறுவன் ஆண்டவருக்காக எழுந்து கொடுத்ததுனால இன்றைக்கு வரைக்கும் வேதாகமத்தில் இடம்பெற்று எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறான். அதே போல் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சாட்சியாக வைக்க வேண்டும் என்றால் உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே ஆண்டவரிடத்தில் கொடுங்க. உங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you.